அவர் உங்கள் கையை பிடித்தார்னா அற்புதமாய் நடத்துவார். அற்புதம் எப்போதும் சந்திப்பீங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த ஜனங்களை கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கே தெரியும், எகிப்து தேசம் நடந்த இந்த அற்புதங்கள் எல்லாமே மனுஷனால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல, அது உலகத்தின் சரித்திரம். இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா சரித்திர புஸ்தகம் ஒன்று இருக்குது, ராஜாக்களோட சரித்திர புஸ்தகம் அங்கே எழுதப்பட்டிருக்குது, தி ஹிஸ்டரி ஆஃப் தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேலிட்ஸ். அப்போ இதெல்லாம் மனுஷன் கட்டின கதையில, செங்கல் ரெண்டாக பிளந்தது, 10 வாதைகள் வந்தது, இதெல்லாம் மனுஷனால் தயாரிக்கப்பட்ட கதைகள் அல்ல, மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன், நான் என்ற அந்த தேவன் செய்த அற்புதங்கள். அது சரித்திரம். அந்த கண்டுபிடிக்கும் பொழுது they have no other way to deny the Bible. It is the truth. அதான் சத்தியம். மெய்யாகவே இதெல்லாம் நடந்திருக்குது. அப்ப பைபிளில் வாசிச்சு பார்க்கும் பொழுது, அங்கே கண்டுபிடிச்சது பார்க்கும் பொழுது நல்லா தெளிவாக தெரியுது, கர்த்தர் பலத்த கரத்தை கொண்டு தான் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். சரி, நம்மளோட வாழ்க்கையில கூட இந்த வாழ்க்கையின் பாதை ஒன்று இருக்குல்ல, இங்கே நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அற்புதத்தை சந்திக்கிறோம், ஆனால் நம்ம அதை அறியாமலே வாழுகிறோம். எவ்ரி டே that you are living is miracle by God. எத்தனை விதமான ஆபத்துகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம வந்திருக்கலாம், ஆனா அவர் கரம் அதை நம்ம பார்வையிலேருந்து நம்மை விட்டு விலக்கி இருக்குது. எத்தனையோ முறை நம்ம உயிருக்கு ஆபத்து வந்திருக்கலாம். நீங்க இந்த சின்ன எறும்பு கடிக்கு ஐயோ தாங்களையே வலிக்குதே முடியலையே, ஏன் ஆண்டு இப்படி பண்ணாரு, ஏன் இந்த எறும்பை கடிக்க விட்டார், ஆனா உனக்கு தெரியல, உனக்கு கடிக்க வந்தது எறும்பு இல்ல, சிங்கம் வந்து இருக்குது, கரடி வந்து இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் அவர் கரத்தினால் விலக்கி வெறும் ஒரு எறும்பு மட்டும் தான் விட்டார். அந்த எறும்புக்கு நீ இந்த பாடுபடுத்துற. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, COVID-19 வரும் பொழுது உலகமே ஆடிருச்சு. அப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தானுங்க. யார்? எகிப்து தேசம் இருக்கிற பார்வோன். அவன் பார்த்துட்டு இப்போ தான் ஒரு வாதம் வந்திருக்கு, நான் இப்படி ஆகிட்டீங்க, நான் 10 வாதையை பார்த்துன்றான். அவன் 10 சந்திச்சும் பிடிவாதமாக நின்றான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வாதைக்கு என்ன ஆகிட்டோம், ஆடிட்டோம், ஐயோ முடிஞ்சு அப்படின்னு நினைச்சோம். அதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் ரொம்ப சின்னது, அது நம்ம பார்வைக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஒரு மாசம் உங்களால சேவாகாசம் கட்ட முடியல, ஒரு மாசம் உங்களை இதை நீங்க சமாளிக்க முடியலன்னா ஐயோ என்னால முடியலையே அப்படின்றீங்க. ஆனா உனக்கு விரோதமா வந்தது வெள்ளம், ஆனா சின்னதா தண்ணி கூரை பிச்சு ஒழுப்பு போகுது நினைச்சீங்க, ஐயோ என் வீட்டு கூரை போச்சுன்றீங்க. ஒரு சொட்டு தண்ணி இறங்கினதுக்கு என் நிலைமை ஏன் அப்படி இருக்குது, வீட்டுக்கு கூரை பிச்சு தண்ணி பூந்துருக்குன்னு சொல்றீங்க, வாளியை வச்சுட்டு என் நிலைமை மோசமா இருக்குன்றீங்க. ஆனா உனக்கு விரோதமா சத்துரு எழுப்பினது பெரிய வெள்ளம், பெருசா வருதெல்லாம் ரொம்ப சின்னதா அனுபூதி. ஏன் கொடுக்குற தெரியுமா? உன் வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, பிரச்சனை இருக்குது, ஆனா எதுவுமே பெருசா வரல. காரணம் உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அற்புதம் கரம் இருக்குது. பாருங்க, பிசாசு போய் நிக்கிறான், எங்க மோசையோட பாடி வேணும்னு நிக்கிறான். ஆண்டவர் விட்டாரா? பாடியை கூட கொடுக்க மாட்டேன்றார். அவ்வளோ முக்கியம் நீ ஆண்டவருக்கு. அவர் அற்புத கரம் உன் மேலே எப்போதுமே இருக்குது. அது என்னமோ ஒன்று நடத்திட்டு இருக்கு. கதை என்னமோ அவர் கரத்தினால் நடத்துகிறார். ஆண்டவர் உங்களை தொட்டாலே அங்கே அற்புதம், ஆண்டவர் உங்க கையை பிடிச்சாலே அற்புதம். நீங்க பாருங்க, மத்திய 9:27 பார்க்கும், யவீரோட கழுதை மகளோட கையை பிடிச்ச உடனே மரித்த அந்த குழந்தை உயிரிழந்து வந்துருச்சு. கையை பிடிச்சார் உடனே. இங்க மத்திய 14:31 பார்க்கிறோம், பேதுரு தண்ணியில முழுக அவன் கையை பிடிச்சோன்னே திருப்பி தண்ணிக்கு மேல வந்துட்டான். His hand is a miraculous hand that supplies the power of God on you. உடனே பலத்தை வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கரம் உங்களை பிடிச்சிட்டு இருக்குது, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்நாள் முழுதும் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்த ஆண்டரே உங்க அற்புத கரம் என்னை நடத்துறேன்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்பப்ப கையை நம்ம பிடிக்கும் பொழுது நம்ம அற்புதத்தை பார்க்குறோன்னா முழுமையா வாழ்க்கையை சரண்டர் பண்ண உங்க லைஃபே மிராக்கிளஸா மாறிடும். நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அப்பப்ப கையை உதறிடுறோம். இதை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நல்லா செய்ய முடியும், ஐ கேன் டேக் ஓவர் அப்படின்ட்டு கையை உதறிட்டு போயிடும். போயிட்டு நல்லா அடி வாங்கிட்டு கையும் உடச்சிட்டு வந்து ஆண்டு கை உடஞ்சின்னு சொல்றேன். இட்ஸ் நாட் தட் காட் இஸ் நாட் ஏபிள், காட் இஸ் மைட்டி அண்ட் ஏபிள். த ப்ராப்ளம் இஸ் யூ ஆர் நாட் வில்லிங் டு கிவ் யுவர் ஹேண்ட்ஸ் டு ஹிம். அப்பப்ப சந்தேகம் வந்துருது, முடியுமா, இது ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை கர்த்தர் கையை பிடிச்சிருக்கிறாருன்னா அவர் உங்களை கொண்டு போற பாதை அற்புதமா இருக்கும், கொண்டு போற இடமும் அற்புதமாக இருக்கும். பாருங்க, மோசேயை நீங்க யாத்திரை 3 நீங்க பார்த்தீங்கன்னா அவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சி அனுப்புறதுக்கு முன்பாக அவனுக்கு நிறைய அற்புதங்களை காமிக்கிறார். அங்க எரிகிற அக்கினி ஒரு முச்செடி அன்று காமிக்கிறார், அம்மாவா இல்லையா? அதை பார்த்து அவன் கிட்ட போகிறான். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், அங்க இருக்கிற ஒரு தடியை எடுத்து அந்த கோலை எடுத்து அது கீழே போட போறார். அவன் கீழே போடும்போது பாம்பா மாறுது. அவன் ஆண்டு சமூகத்துக்குள்ள போகும் பொழுது அவன் கையிலேருந்து அற்புதம் நடக்குது.
அவன் ஆண்டு சொல்லுங்க போகிறான், ஹிஸ் என்டரிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த எரிகிற முச்செடி தேவனை பிரசன்னை காமிக்குது. காலை எடுத்து வச்சு இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற அந்த தடி எடுத்து கீழே போடும்போது அது பாம்பாக மாறுது. இட் மீன்ஸ் at the moment you enter God's presence, God is already holding your hand. இப்போ அங்கே செயல்படுறது அவனோட கையில் கர்த்தரோட கரம். இப்போ அதே கை என்ன பண்ணுறான், அவன் சட்டை உள்ள வெளியே எடுக்கிறான், அப்படியே வெள்ளையாக மாறிடுச்சு. தோல் வியாதி மாதிரி அப்படி வெள்ளையாக அப்படி வெண்மையாக அப்படி ஸ்னோ மாதிரி மாறிடுச்சு. திருப்பி உள்ள கூட்டி எடுக்கிற நார்மல் ஆயிடுச்சு. Can you see the miracles that are taking place in his hand? என்ன காரணம்? கர்த்தர் அவன் கையை பிடிச்சிட்டார். ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிருக்காருன்னா உங்க கையினால் விதைக்கப்படுற எல்லாமே கனி கொடுக்கும். எல்லாத்துலயும் அற்புதம் நடக்கும். நீங்க சொன்ன நான் விதைக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் செய்யறேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. காரணம் கர்த்தர் உன் கையை இன்னும் பிடிக்கல. நீ கர்த்தர்ட்ட கையை இன்னும் கொடுக்கல. நீ கொடுத்துருந்தா சகலமும் அற்புதமாய் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். அது உங்க பலத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால. Therefore you have to rely on the power of God, not on the strength of your flesh. அப்படியானால் நீங்க கர்த்தருடைய வல்லமை சார்ந்து இருக்கணும், உங்க மாம்சத்தின் பலத்தை அல்ல. நம்மளுக்குள்ள அடிக்கடி நான் என்றது பெருமை வந்துருது. நான் போன வருஷம் நடந்துச்சு, இந்த வேலை எனக்கு தான் கொடுத்தாங்க, என் மூஞ்ச பார்த்து தான் கொடுத்தாங்க, என் திறமையை பார்த்து தான் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. இந்த நான் என்று வரும் பொழுது அங்க கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் விலகிருச்சு என்ற அர்த்தம். He will never share his glory with you. மாம்சமான யாரு கூட கர்த்தர் மகிமையை பகிர்ந்து கொள்ள மாட்டார். அந்த மகிமை அவருக்கு தான் போய் ஆகணும். எப்போ ஒரு மனுஷன் எல்லா உயர்விலையும் கர்த்தர் தான் காரணம் என்று அவன் நல்லா அறிந்து வாழ்றானோ அவன் கை எப்போதுமே அந்த அற்புத கையை விட்டு விலகி இருக்காது. The Bible is very clear saying that he is close, he is near to the humble hearted. பெருமையோடு எதிர்த்து நிற்கிறார், தூரம் பார்க்கிறார். If you want God to continually hold you, to lead you miraculously, உங்களை அற்புதமாய் நடத்தணும் அப்படின்னா உங்க கையை பிடிச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்போதுமே அவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் செஞ்சதெல்லாம் மறந்துட சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னைக்கு செஞ்சீங்க, இன்னைக்கு செய்ய போறீங்க, அன்னைக்கு நீங்க செய்ய மறுபடியும் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. and your way will be a miraculous way. எது விசுவாச சாகடிக்குதுன்னா நம்ம மறந்துடுறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை அற்புதம் நம்ம மறந்த வசி விசுவாசம் செத்து போயிருது. ஆனா அதை நினைவு கூறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அது உயிரோடு இருக்கும். அது நம்மளுக்கு அற்புதங்களை வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா.